ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. தக்ஷிண பினாகினி என்னும் தென்பெண்ணை ஆற்றின் ஆக்னேய திக்பாகத்தில் விழுப்புரம் மாவட்டத்தில் பொய்கை பாக்கம் என்குடைய இந்த சிறிய கிராமத்தில் பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ வரதராஜ சுவாமினாக லக்ஷ்மி நாராயண பெருமாள் வீற்றிருக்கிறார். இந்த ஸ்தலமானது பரம பாவனமான ஸ்தலமாக இருக்கிறது. இந்த தலத்தில் அருள்பாலிக்கின்ற பெருந்தேவி நாயிகா சமேத ஸ்ரீ வரதராஜ சுவாமியுடைய திவ்ய அனுக்கிரகத்திற்கு அனைத்து பக்தர்களும் பாத்திரர்களாகும்படி கேட்டுக்கொள்கிறோம். மலைகள் ஏழு ஏறி உன்னை காண வந்தேனே ஸ்ரீ வெங்கடா.
தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். கரையினில் ஏற்றிவிட கை கொடுப்பாய், கவலைகள் அத்தனைக்கும் விடை கொடுப்பாய். சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய், சிறைகளின் கதவுகளை திறந்து வைப்பாய். சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய், சிறகடித்தே வானில் பறக்க வைப்பாய். வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. நாதத்தின் காரணமே வைகுந்தா, நாதத்தின் காரணமே வைகுந்தா. நறுமலர் தோரணமே கோவிந்தா, நறுமலர் தோரணமே கோவிந்தா. வேதத்தின் உட்பொருளே வெங்கடேசா, வினைகளை தீர்ப்பவனே ஸ்ரீனிவாசா. இந்த பொய்கை பாக்கம் என்ற கிராமமானது விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள பாண்டிச்சேரி போகிற வழியில் காக்குப்பம் என்னுடைய ஒரு சிறிய கிராமத்துக்கு பக்கத்தில் இந்த கிராமமானது இருக்கிறது. இந்த பெருமாளுக்கு வருஷந்தோறும் பலவித உற்சவங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் சித்திரை மாதம் கல்யாணோத்சவம், வைகாசி மாதம் கருடோத்சவம், ஆனி மாதம் ஜேஷ்டாபிஷேகம், ஆவணி மாதம் பவித்ரோத்சவம், புரட்டாசி மற்றும் ஐப்பசி மாதங்களில் தீபாவளி உற்சவம், கார்த்திகை மாதம் தீபோத்சவம், மார்கழி மாதம் ஆண்டாள் கல்யாணோத்சவம் போகி பண்டிகை, அதே போல் தை மாதம் மாசி மாதம்
பெருமாளுக்கு விசேஷ உற்சவங்கள் கொண்டாடப்பெற்று வருகின்றன. அந்த வகையில் இந்த பொய்கைப்பாக்கம் என்ற கிராமமானது பரம புண்ணிய ஸ்தலமாகும். இந்த தலத்தில் இருக்கின்ற பகவானுடைய அருட்கருணையினால் இந்த ஊரில் உள்ள அனைத்து மக்களும் சீரும் சிறப்புமாக இருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த பெருமாளுடைய எல்லாவித வைபவங்களுக்கும் எல்லோரும் வந்திருந்து அவனுடைய அருளை பெற்று உய்யுமாறு பிரார்த்திக்கிறோம். லோக வைகுண்ட
ஸ்ரீ உப்பிலியப்பன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம். அதை காண வரும் அன்பருக்கு சௌபாக்கியம், காண வரும் அன்பருக்கு சௌபாக்கியம். அந்த நாரணனும் தந்திடுவான் நல்யோகம். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம். ஆனந்தமாய் பாடிடுவோம் சங்கீதம், ஆனந்தமாய் பாடிடுவோம் சங்கீதம். வானளாவ புகழ்ந்திடுவோம் அவர் பாதம். ஊஞ்சலாடும் முத்தமியை பாடிடும் வேதம், ஊஞ்சல் ஆடும் முத்தமியை பாடிடும் வேதம். உப்பிலியப்பன் திருமணமாம் ஐப்பசி மாதம். அந்த உப்பிலியப்பன் திருமணமா ஐப்பசி மாதம். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம். தேவியின் 5 வயது பிராயத்திலே பங்குனி மாத சிராவணத்திலே தேவனாம் உப்பிலியப்ப பெருமாள் விருத்தனாக வேடம் பூண்டு மாமுனி மார்க்கண்டேயரிடம் பெண் கேட்டு வந்து நின்றார். பூமி தேவிக்கோ 5 வயது, பூமி தேவிக்கோ 5 வயது, சமைக்கவோ தெரியாது. உப்பில்லாமல் சமைப்பாள் என்று முனிவரும் தப்பாமல் கூறு. உப்பில்லாமல் உண்பேன் அந்த உத்தமியை மணப்பேன் என்று உப்பிலியப்ப பெருமாளும் உரைத்து நின்றார். மார்க்கண்டேய மகரிஷியும் தவம் இருந்து பெற்ற மகள், நாரணனின் பலமார்பில் உறையும் அந்த திருமகள். பூமி தேவியாய் அவதரித்து இந்த பூதலத்தை காத்து நின்றாள். புண்ணியனாம் மாதவனை கனிவோடு மணம் புரிய வந்தார். ஆனந்தம் 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 ஆனந்தம். மாதவனும் தேவியும் மாலை மாற்றிக்கொள்ள பூமி தேவி நாணத்தோடு நாயகனை வெல்ல. மாதவனும் தேவியும் மாலை மாற்றிக்கொள்ள பூமி தேவி நாணத்தோடு நாயகனை வெல்ல. மாலழகன் பொன்னேனியை ஆசை தீர பார்க்க, மாலழகன் பொன்னேனியை ஆசை தீர பார்க்க, மாயவனும் நாரணியின் கரம் தன்னை பிடிக்க.
அன்னை கண்கவரும் எழில் கொண்ட கண்ணழகன் மாயனுடனே கண்ணூஞ்சலாடி நின்றாள் பூதேவி அன்னை கண்கவரும் எழில் கொண்ட கண்ணழகன் மாயனுடனே. இந்திராதியரும் வந்த பேர்களை சொந்தமுடன் உபசரிக்க சந்திர சூரிய திருமண பந்தலில் சந்தனம் சர்க்கரை வழங்கி நிற்க வசிஷ்ட கௌதம வாமதேவரும் பரத்வாஜரும் அத்திரி முனியும் கௌசிக பிருகு முனி சனக சனந்த பிரமுகாதியரும் கூடியிருந்து வேத கோஷங்கள் முழங்க நல்லாசிகள் தன்னை வழங்க மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா கண்டே பத்னாமி சுபகே சஞ்சீவ சரதாம் சதம். நாரதகானம் தும்புரு வீணை மங்களவாத்தியம் பொலித்திடவே நாரணனும் தேவியின் கழுத்தினில் மாங்கல்யம் புனைந்தான். நாரணனும் தேவியின் கழுத்தினில் மாங்கல்யம் புனைந்தான். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் இந்த நானிலமே கொண்டாடும் வைபோகம் அதை காண வரும் அன்பருக்கே சௌபாகியம் காண வரும் அன்பருக்கே சௌபாகியம் அந்த நாரணனும் தந்திடுவான் நல்யோகம். ஸ்ரீனிவாசன் பூமி தேவி கல்யாணம் வைபோகமே. திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமால் அருளாலே தினமும் வைபோகம் வைபோகம். திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமால் அருளாலே தினமும் வைபோகம் வைபோகம். மனம் மகிழுதம்மா மங்கையலமேலு மாட்சியும் காட்சியும் மனதில் தெரியுதம்மா மனதில் தெரியுதம்மா. திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமால் அருளாலே தினமும் வைபோகம் வைபோகம். கோடி கோடி பக்தர்கள் கொண்டாட வருகின்றார் தேடி தேடி தவம் இருக்க தீராத வினை தீரும். கோடி கோடி பக்தர்கள் கொண்டாட வருகின்றார் தேடி தேடி தவம் இருக்க தீராத வினை தீரும். பாடி பாடி மகிழ்ந்திடவே பண்புகள் தினம் வளரும். கூடி கூடி கழித்திடவே கோவிந்தன் அருள் கிடைக்கும். திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமால் அருளாலே தினமும் வைபோகம் வைபோகம்.
மலைகள் இருந்தாலும் கோவிந்தன் மலையாமோ தேடி சந்நிதி சேர்ந்தால் நம்மை தேடி வந்து அருள் கொடுப்பான் கோடி மலைகள் இருந்தாலும் கோவிந்தன் மலையாமோ தேடி சந்நிதி சேர்ந்தால் நம்மை தேடி வந்து அருள் கொடுப்பான் எல்லாமானவனே ஏழுமலை ஆண்டவனே நல்லருள் தந்திடுவான் நம் மனைக்கு வந்திடுவான் திருப்பதி மலை மேலே திருக்கல்யாணம் திருமாலருளாலே தினமும் வைபோகம் வைபோகம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்க கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சன்னிதத்தாம் சதாகிருதி. இந்த விழுப்புரம் அருகில் உள்ள இந்த பொய்யப்பக்கம் கிராமத்தில் லட்சுமி நாராயண வரதராஜ பெருமாள் வரதராஜன் வந்து கேட்குற வரத்தை அப்படியே கொடுக்குற மாதிரி காத்துட்டுருக்கார். நீங்கள் எப்போ வருவேல், எப்போ நான் காத்துட்டு நான் கொடுக்குறதுக்கு எப்போ வருவேல் காத்துட்டுருக்கார். வந்து நம்ம சேவிக்க தான் கஷ்டப்படுறோம். அதான் சொல்கிறார் அந்த சுவாமி தேசிகன் சொல்கிற அடைக்கலப்பத்தில் உமதடிகள் அடைகின்றேன் என்று ஒரு கால் உரைத்தவரை அமையுமினி என்பவர் போல் அஞ்சலன கரம் வைத்து தமதனத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தான் மிக விளங்கும் அமையுடைய அருளாளர் அடியனை அடைந்தேன். தேசிய ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது உன்னை சேவிக்கணும்னு சொல்லிட்டுனா எல்லாத்தையும் கொடுத்துறானா. உமது அடிகள் அடைகின்ற ஒரு கால் உரைத்தவரை எல்லாத்தையும் கொடுத்து அடுத்து என்ன வேணும் தமதனைத்தும் அவதமுக்கும் வழங்கி தான் விளங்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டேன் அடுத்து என்ன வேணும்னு கேட்கலாம். அப்பேற்பட்ட வரதராஜன் இங்கே வந்து அப்படியே நம்மளை பார்த்தாலே அப்படி சிரிக்கிற மாதிரி நம்முடைய கஷ்டங்கள் நீக்கிற மாதிரி நின்றுருக்காரு காத்துட்டுருக்காரு. பெருமாள் வந்து நீங்கள் வரும்னு தான் பார்த்துருக்காரு. நீங்கள் வந்து உங்களுக்கு கொடு நீங்கள் வந்து சேவிச்சா போதும் உனக்கு எல்லாம் நான் கொடுக்க காத்துட்டுருக்கேன். குளம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுத்து ஆயினெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீல் விசும்பர்களும் வளம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணாவெனும் நாமம். திருமண சொன்ன மாதிரி நாராயணன் சொன்னால் எல்லாம் கொடுத்துறா. இப்போ அப்பேற்பட்ட நாராயணன் வந்து இங்கே வரதனா சேவை செய்ய வரதனா கேட்குறத உடனே கொடுத்துருவான். என்ன வரம் வேணும் கேளுங்க எல்லாம் காத்துட்டு கேட்டான். அதான் தேசியன் அதை பற்றி நிறைய சொல்லிக்காது வரதராஜனை பற்றி. அதாவது என்ன கேட்டாலும் என்ன கஷ்டம் இருந்தாலும் போய் வரதன்கிட்ட கேட்டால் நம்மளுடைய கஷ்டங்களாக தீர்ந்து நமக்கு கேட்குறத அப்படியே கொடுப்பார். அப்பேற்பட்ட வரதராஜன் இங்கே சேவை செய்கிறார். பெருந்தவி தாயார் பக்கத்தில் இருக்கா. எல்லாத்தையும் கேட்குறதுலாம் கொடுத்தா காத்துருக்கா. அதனால் பெருந்தேவி வந்து சேவிச்சாலே போதும் உங்கள் கஷ்டம்லாம் போய் விருத்தியாகும். உங்களுடைய குடும்ப சேமாகும்.